மேஷராசிக்காரர்களுக்கு யாரோட சூரியனோட சேர்ந்திருப்பது தூக்கத்தை கெடுக்கும். செக்ஷுவல் தாட்ஸ், நிறைய எண்ணங்கள், நிறைய கற்பனைகள், தேவையில்லாத டிசைர்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதா நினச்சி தேவையில்லாதவங்க விஷயத்தெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சுக்கிரன் உச்சம். மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா 12ஆம் வீட்டிலே மேஷராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும். சட்ட ரீதியான விஷயங்கள் என்னன்னா 12ஆம் வீடுங்கிறதே லீகல் மற்றும் சட்டம் என்று சொல்வார்கள். அந்த 12ஆம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் இணையும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக 12இல் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவுமாக சேர்ந்து 4, 9 கூடிய உங்களுக்கு சுக்கிரன் 2 கூடிய 7 கூடியவன் மனைவி மேலே இருக்கக்கூடிய மட்டற்ற மரியாதையும் காதலும் அளவு கடந்து உண்டாக்கி உங்களுக்கு உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 5 கிரகங்கள் உச்சமடைய போகிறார்கள். உச்சம்னா என்ன? 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறார்கள், மீனம் எனும் வீட்டில். இந்த 5 கிரகங்கள் மீனம் வீட்டில் சேர்வதால் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் நடக்கப் போகிறது? உலகம் பிரளயத்தில் ஆழ்ந்து விட போகிறதா? போன வருஷம் நிறைய பேர் சொன்ன மாதிரி பெரிய சுனாமிகள்லாம் வருமா? பெரிய பெரிய டால்ஃபின் மீன்லாம் நீச்சல் அடிக்குமா? போன்ற நிறைய விஷயங்கள் இந்த 5 கிரகங்களால் ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கட்சி தலைவர் இருக்கிறார், அவர் ஒரு கொள்கையை தலைமையேற்கிறார். இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், 5 கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைப்பது எத்தனை பெரிய சிக்கலோ அதைவிட பெரிய சிக்கல் 5 கிரகங்கள் ஒரு ராசியில் அமையப்பெறுவது. இவர்களால் நன்மைகள் ஏற்படுகிறதோ இல்லையோ, தீமைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே என்பதுதான் எல்லாரோட வேண்டுதலுமே. இந்த 5 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்தால் பலவிதமான திருப்பங்கள் ஏற்படும். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு ராகு சேருகிறார். சுக்கிரமித்திரன் ராகு எனும் பெயர் அவருக்கு உண்டு. சனியுடன் சூரியன் சேருகிறார். சூரியன் ஹைலி மேனேஜ்மெண்ட், சனி ஹைலி டெக்னிக்கல் பர்சன் என்று சொல்லுகிறார்கள், புரட்சி தலைவர் என்று சொல்லுகிறார். இதில் புதன் வேறு சேருகிறார். இப்போ என்ன ஆகும் என்றால், இவர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ண போகிறாங்க. இவர்களை இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ணுறதுனால உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். இந்த ஒரு பக்கம் மேடில் இத்தனை கிரகங்கள் நின்றுனா இன்னொரு பக்கம் கீழே பள்ளமாயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா, இவர்கள் இதை சரி செய்ய இறைவன் என்ன செய்ய போகிறார்? எத்தனை வெள்ளங்கள் வரப்போகிறது, எத்தனை பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எத்தனை பெரிய சீரழிவுகள் ஏற்பட போகிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே நேரத்திலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணமாக போகிறது, யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்க போகிறா, யாரெல்லாம் வேலை கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் ஏற்பட போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பதிலாக இந்த 5 கிரக சேர்க்கை என்பது நடக்கவிருக்கிறது. சும்மா இல்லை சார், சனி சூரியன் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மாலாம் கிடையாது. சும்மா கிடையாது. சுக்கிரனும் ராகுவும் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மா கிடையாது. சூரியனும் புதனும் ஒரே வீட்டில் இருக்கிறது. இது ஒன்று யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் என்று அழைக்கிறார்கள். உச்சம் பெற்ற சுக்கிரனோட நீச்சம் பெற்ற புதன் சேர்ந்தால் அது நீச்சபங்க ராஜயோகம் என்று அழைக்கிறார்கள். ஆக இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்றாய் சேருவதால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 5 கிரக இணைவு என்பது எந்த விதமான பலன்களை தரும்? எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பால்லே 6. 5 கூடிய சூரியன் உச்சமடைகிறார். உச்சமடைந்த சூரியன் யாருடன் சேருகிறார்? 4, 7 கூடிய புதனுடன் சேருகிறார். 2 கூடிய உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகுவோடு சேருகிறார். எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். மேஷராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி உச்சம், தனாதிபதி உச்சம். தமிழ் புத்தாண்டு பலன்கள் சொல்லிட்டு இருக்கேன். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் இதெல்லாம் நடக்க போகுது. இப்போ 5 கிரகங்கள் உச்சம் நீங்களே, இன்றைக்கி தான் நவுந்தார் சூரியன். அதனால் டிகிரிஸ் இன்னும் ஃபுல்லாக நகரலை. அதனால் சூரியன் உச்சம். சூரியனோடு சேர்ந்த உங்களுக்கு 2 கூடிய சுக்கிரன் 12ஆம் வீட்டில் உச்சம். ஆக என்ன ஆகும் அப்படின்னா, பண விஷயத்தில் பயங்கரமாக விளையாடும். புதிய புதிய வாய்ப்புகள் வரும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நம்ம கூரையை பிச்சுட்டு கொட்ட போகுது, பணம் பல வழிகளில் அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது,
லாட்ரி சீட்டு நம்பர் மட்டும் சொல்லுங்கள் குருஜி, நான் எப்படி ஜெயிப்பேன்னு எனக்கு சொல்லுங்கள் என்பது போன்றெல்லாம் சொல்லுவாங்க. நான் அவங்களுக்குலாம் ஒன்றே தான் சொல்வேன், லாட்ரி சீட்டு நம்பர் சொல்கிறதுனால ஜெயிக்கிறதா இருந்தால் அந்த உலகத்தில் பாதி பேர் ஜெயிச்சிருப்பான். லாட்ரி சீட்டு ஜெயிக்கிறத விட பெரிய ஜெயிக்கிறது எது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகத்தை தருவது, உங்களுக்கான பணியை உருவாக்குவது. இதுதான் உங்கள் பணி, இந்த பணியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க என்பது போன்ற சுதந்திரத்தை தருவது தான் நிஜமான வெற்றி என்பது இதுதான். 5 கூடிய யோகாதிபதி உச்சம். 4, 7 கூடிய பாதகாதிபதி புதன் உடல்லையே அமர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாதகாதிபதி புதன் 12ஆம் வீட்டில் இருப்பது, யாரோட சூரியனோட சேர்ந்திருப்பது தூக்கத்தை கெடுக்கும். செக்ஷுவல் தாட்ஸ், நிறைய எண்ணங்கள், நிறைய கற்பனைகள், தேவையில்லாத டிசைர்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதா நினச்சி தேவையில்லாதவங்க விஷயத்தெல்லாம் தலையிட்டு அடி வாங்கிட்டு வருவீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதில் பொதுவானதாக இருக்கும். காரணம் என்னவென்றால், சுக்கரனுடன் சேர்ந்த ராகு பகவான் நல்ல காலத்திலே ரொம்ப மோசமானவர். சுக்கரனோடு சேரும் பொழுது மிகப்பெரிய அழிவை உண்டாக்குவார். சூரியன் சும்மாவே ஹைலி மேனேஜ்மெண்ட்டு, சூரியனோடு அந்த சேர்ந்த சனி மிகப்பெரிய யூனியன் லீடர் ஒன்று பேசிக்கிறார், அந்த பக்கம் மேனேஜ்மெண்ட் ஹெச்ஓடி ஒன்று பேசிக்கிறார். நடுவில் நீங்கள் உங்கள் கருத்தை ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு வாழ்கிறீங்க என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. ஸோ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சுக்கிரன் உச்சம். மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா 12ஆம் வீட்டிலே வந்த சனி 7.5 சனியாக பிடிச்சவர் சும்மா கிடையாது, 5 கூடிய யோகாதிபதியும் சேர்த்து பிடிச்சிட்டார். இப்போ பிள்ளைகளால் மனக்கஷ்டம் போன்றவை ஏற்படும். குழந்தைகள் நிறையா மார்க் கம்மியாக வாங்கிறது, குழந்தைகள் அடிபடுறது, குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். 5ங்கிறது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஏதாவது பிரச்சனைகள், சொத்தில் ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான பெருமளவு வாய்ப்புகள் போன்றவை ஏற்படுகிறது. ஸோ இந்த மேஷராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும். சட்ட ரீதியான விஷயங்கள் என்னென்னா, 12ஆம் வீடுங்கிறதே லீகல் மற்றும் சட்டம் என்று சொல்வார்கள். அந்த 12ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இணையும் பொழுது போலீஸு பிரச்சனை, பஞ்சாயத்து, கோர்ட்டு போன்ற அனைத்தும் ஏற்படும். இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் இதுக்கெல்லாம் கவுண்டர் மெஷர் எடுக்கணும். இதெல்லாம் நடக்காத மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். யாருக்கும் தேவையில்லாமல் உத்தரவாதம் தரக்கூடாது. இவன் நல்லா வேலை பார்ப்பான், என்னை நம்பி சேர்த்துக்கோங்க, இவன் நல்லவன் நேர்மையானவன், என்னை நம்பி சேர்த்துக்கோங்க, அதெல்லாம் எந்த கதையும் வேண்டாம். உங்கள் பொழப்பை மட்டும் பாருங்கள். உங்கள் பொழப்பை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. உங்கள் பொழப்பு தான் ரொம்ப முக்கியம். உலகத்தில் ரொம்ப முக்கியம் எதுனா உங்கள் பொழப்பு. உங்கள் பொழப்பை நீங்கள் உருப்படியாக பார்த்தீங்கனாலே உங்கள் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க போன்ற விஷயங்கள் மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். 2வது நல்ல விஷயம் என்னவென்றால், இந்த சுக்கிர பகவான் உச்சம் என்பது மனைவியுடனான கிளாஷஸ் போன்றவற்றை சரி செய்யும். மனைவி கூட சண்டை, மனைவி கூட அதாவது சில பேருக்கு ஃபஸ்ட்டு திருமணம் கெட்டு போய் 2வது திருமணம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது, மறுமணம் தான் உங்களுக்கு ஓகே ஆக போகுதுன்னா அந்த மறுமணம் ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் போன்றவை ஏற்படும் ராகுவோடு சேர்ந்ததால். புதாதித்ய யோகம் என்பது பொதுவாகவே நற்பலன்களை செய்யும். 5 கூடிய சூரியனோட புதனும் சேரும் பொழுது புதாதித்ய யோகம் உண்டாகி புதனும் சூரியனுமாக சென்று யோகங்களை எல்லாம் அள்ளி தருகிறார். ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக 12இல் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவுமாக சேர்ந்து 4, 9 கூடிய உங்களுக்கு சுக்கிரன் 2 கூடிய 7 கூடியவன், மனைவி மேலே இருக்கக்கூடிய மட்டற்ற மரியாதையும் காதலும் அளவு கடந்து உண்டாக்கி உங்களுக்கு சந்தோஷங்களையும் பிரியங்களையும் உண்டாக்குவார். ஸோ மேஷராசிக்காரர்கள் மகிழ்ந்து சந்தோஷத்தோடு இருக்க போகிறீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.